பரணி அஸ்வினி நட்சத்திரங்களுக்குரிய பரிகாரங்கள் எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வழிபட வேண்டிய தெய்வமாக தர்பாரண்யேஸ்வரர், போகமார்த்த பூன்முலையாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தெய்வம் காரைக்காலிலிருந்து 5 கிலோமீட்டர், பேரளத்திலிருந்து 17 கிலோமீட்டர். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலமா அந்த ராகு கேது அங்க இருக்கு. பரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருவாலங்காட்டுல இருக்கக்கூடிய கிரகம் ராகு, சனி வழிபட வேண்டிய தெய்வமாக ஊர்த்துவ தாண்டவ பெருமாள்னு பிறகு ஊர்த்துவ தாண்ட பெருமாள், வண்டார்கொழியம்மை. இந்த கோவிலுக்கு வடமேற்குல நீங்க ஒரு காளி கோவில் இருக்கும். அங்கேயும் போய் வழிபடுங்க. இது சென்னையிலிருந்து 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராகு. இது ஆதிசேஷன், காயா, ரோகணேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய நீலா நீலாய தாட்சியம்மை அப்படின்னு பேர், அம்பாள் பேரு. திருவாரூர்லேருந்து 24 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே கண்டிப்பா அந்த பசுநீர் தீபத்தோட போய் போடுங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருநாகேஸ்வரம் இங்க இருக்கக்கூடிய அந்த கிரகம் ராகு. வழிபட வேண்டிய தெய்வம் செண்பகாரண்யேஸ்வரர்னு பேரு. கிரிகுஜாம்பிகை கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர்ல இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் திருநாகேஸ்வரம். ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய ராகுவை வழிபடுங்க. மிருகஷீரட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவா வரக்கூடியது கதிராமங்கல துர்கை, வனதுர்கை. ஸோ அது குத்தாலம் போகும் பாதையில் இருக்கக்கூடியது. அதே போல் திருவாதிரை வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கொள்ளிக்காடு ராகு, சனி, அக்னீஸ்வரர், அதாவது பஞ்சின் பஞ்சின் மில்லடியம்மைன்னு பேரு. பஞ்சில் மில்லடியம்மை. திருவாரூர் வந்து 18 கிலோமீட்டர்ல இருக்கு.